அக்கா, இவ்ளோ நடந்திருக்கு, ஏன் நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல? ஏன்னா நீ அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவ. நீயே யோசிச்சு பாரு, நான் உன்கிட்ட சொன்னேனா நீ நேரா போய் அப்பா கிட்ட சொல்லிடுவ. அப்புறம் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவாரு. அதோட மம்மி என் லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எண்டு போட்டுருவாங்க. நானும் ஒரு பைத்தியக்காரி இல்ல. நான் என்னமோ நிஜமாவே கிரீஷ் என்ன லவ் பண்றாருன்னு நினைச்சிட்டேன். என்ன போய் அவர் எப்படி காதலிப்பாரு? நான் எப்படி அப்படிலாம் யோசிச்சுன்னு கூட எனக்கு தெரியல. நான் அந்த குடும்பத்துக்கு மருமகளா போவேனா? எனக்கு ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்தாலும் வந்தாங்க, எனக்கு மண்டை குழம்பிடுச்சு. குழம்புனது நீங்க இல்ல, அவனுக்கு தான் மூளை குழம்பிடுச்சு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவன் மண்டைய திருப்பின்னு திருப்பிடுவேன். என் அக்கா எதுக்கு அழணும்? அக்கா, நான் சத்தியமா சொல்றேன், அவன் என் கையில மாட்டும் போது நான் அவனை உண்டை இல்லைன்னு பண்ணல. என் பேரு சக்தி. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவளை வச்சிட்டு என்ன பண்ணிருப்பாங்களோ? அவங்க செருப்புல இருந்து தொடப்பம் வரைக்கும் எல்லாத்தையும் வச்சு அடிப்பாங்கன்னு சொன்னா சக்திய கண்டிப்பா அடிச்சு துவைச்சிருப்பாங்க. இப்ப என்ன செய்யறது? அவ வீட்டுக்கு போகுமா? இல்ல வேணா. ஒருவேளை அவ வீட்டுக்கு நம்ம போனா டபுளா அடிச்சு துவைச்சிருவாங்க. அவளை மட்டும் இல்ல, நம்மளையும் சேர்த்துதான். அப்ப வேற என்ன பண்றது? கால் பண்ணலாம். இல்ல இப்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒருவேளை சித்தி காலை பார்த்துட்டாங்கன்னா அவங்க போன்ல இருந்து வெளியில வந்து என்ன பலர்னு அரைஞ்சிருவாங்க. எனக்கு மட்டும் இல்ல, அந்த பக்கம் சக்திக்கும் எவ்வளவு அடி கிடைக்கும்னு தெரியாது. சித்தி, என்னடி சித்தி சித்தின்னு? நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? ஆம்பளைங்களுக்கு எவ்வளவு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சாலும் நாம தான் பாடம் கத்துப்போம், புரிஞ்சுதா? கரெக்டா சொன்னீங்க மம்மி. நான் நல்ல பாடம் கத்துக்கிட்டேன். அந்த கிரீஷ் என் தகுதியை எனக்கு புரிய வச்சுட்டான். அந்த கிரீஷ் அவன் யாரு? அதுவும் என் பொண்ணோட தகுதியை பேசுறதுக்கு? அட, அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? பாக்குறதுதான் வெள்ளையா இருக்கான், பயந்தாங்கோலி பையன். சரியான பணத்திமுறை பிடிச்சவன். அவன் சுத்த ஃபிளாப், 1 நம்பர் ஃபிளாப். என் தங்கம் எவ்வளவு அழகா இருக்கா. ஏய், நீ மறந்துட்டியா? அவன் இங்க வந்தான்ல, அப்ப அவனை தொடப்போம் செருப்பு வச்சு எப்படி டப்பு டப்புன்னு அடிச்சேன்ல, அவ்வளவுதான். நான் உனக்கு கொண்டு சொல்லவா? ஐயோ, அவனுக்கு அதிர்ஷ்டமே இல்ல. அதனாலதான் அந்த அறிவு கட்டவன் என் பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிருக்கான். நீ அழகுடி. எஸ் எஸ், சித்தி சொல்றது ரொம்ப கரெக்ட். ஆட, இப்ப உன்னை கட்டி பிடிக்கிறதுக்கு நான் அழைக்கணுமா? வாடினா என் தங்க குட்டிங்க. ஓ, கட்டி பிடிச்சதுக்கு கிஃப்டும் கிடைச்சிருச்சு. தேங்க்யூடா என் செல்லம். தூக்கம் என்னடா சந்திராயன்ல ஏறி 3க்கு போன மாதிரி இருக்கு. அவ சித்தி என்ன பண்ணிருப்பாங்களோ தெரியலையே. செம்மையா திட்டி இருப்பாங்க. பாவம் சக்தி அழுதுட்டு இருப்பா. ஆக்சுவலா அவ அழுகிற பொண்ணு இல்ல, ஆனா கண்டிப்பா டென்ஷன் ஆயிருப்பா. என்ன செய்யறது? கால் பண்ணலாமா? ஆமா சிவா. வேணா சிவா, கடவுளே. சக்தி, தப்பிச்சிட்டோம். என்னது? மம்மி, ஐம் சாரி. சாரியா? ஏன், எதுக்கு சாரி சொன்ன? பைத்தியக்காரி, காதலிக்கிறது ஒண்ணும் தப்பில்ல. நானும் பண்ணிருக்கனே உங்க அப்பாவை.
நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? சாரு இந்த ஊரு, நான் இவருக்காக என் ஊர்ல இருந்து ஓடி வந்தேன் தெரியுமா? அது உங்க அப்பா மேல இருக்கிற காதலால. பாத்தீங்களா? ம். ஏய், அதுக்கு நீங்க பாட்டுக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம் இல்ல. அப்படி பண்ணீங்க உங்க காலை உடைச்சிருவேன் சொல்லிட்டேன். இங்க பாருடி, நான் உனக்கு ஒண்ணு சொல்லவா? உனக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குன்னு இந்த மம்மிக்கு தெரியும்ல. எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா? என்ன மனோரமா ஆக்ஷன் ரிப்ளேவா லவ் ஸ்டோரியோட பார்ட் 2ன்னு நினைச்சேன். ஆனா ஒரே ஒரு குழப்பம்தான். நான் பாட்டுக்கு உன் லவ் ஸ்டோரிய ஒரு டெய்லரோடன்னு நினைச்சேன். டெய்லரா? ஆ, அந்த கிரீஷ் இருக்கானே, டேய் பேபி இல்ல, பேபியோட அம்மா பேசுறேன். நான் பப்பு டெய்லர் தான் பேசுறேன். பப்பு டெய்லர்மா? ஆ, பப்பு டெய்லரா? இல்ல, அவன் பைத்தியக்கார டெய்லர். என்ன மம்மி? என்னோட சித்தி வாழ்க, அவனை நல்லா வெளுத்து வாங்கியிருக்கீங்க. என் தங்கம் சிரிச்சிட்டா, என் தங்கம் சிரிச்சிட்டா. தேங்க்யூ கடவுளே. சித்தி, இன்னைக்கு நான் உன் சித்தி இல்ல, உனக்கும் மம்மி இல்ல. இன்னைக்கு நம்ம 3 பேர் ஆக போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன, நீங்க 2 பேரும் என் ஃப்ரெண்ட் ஆவீங்கல? அதுவும் நல்ல ஃப்ரெண்ட், சரியா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உங்க வயசுல இருந்தப்போ நிறைய கனவு கண்டேன். வயசு பொண்ணுங்கள்லாம் நிறைய கனவு காணுவாங்க. உண்மைதானே? என்ன பிரயோஜனம் மம்மி? என்னோட கனவுதான் கலைஞ்சு போச்சே. அட பைத்தியக்காரி, நான் சொல்றத முழுசா கேளு. கனவு காணணும், கண்டிப்பா காணணும். அதுவும் சின்ன சின்ன கனவு இல்ல, பெரிய பெரிய ஹை கிளாஸ் கனவா இருக்கணும். அது நிறைவேறுங்கிற நம்பிக்கையும் இருக்கணும். ஆனா பிடிவாதமா இருக்க கூடாது. அதோட நம்ம கடவுள் கிட்ட எவ்ளோ பெரிய விஷயத்த கேட்டாலும் சரி, ஆனா நமக்கு எது பெஸ்ட்னு அவருக்கு தான் நல்லா தெரியும். நமக்கு பிடிச்ச மாதிரியே இருந்தா ரொம்ப நல்லது, நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லனாலும் அதை விட ரொம்ப நல்லது. ஏன்னா அது கடவுள் தீர்மானிக்கிறது. அதோட கடவுள் நமக்காக ரொம்ப நல்ல பிளானிங் பண்ணுவாரு. என்ன புரிஞ்சுதா கண்ணு? உன்னை நேசிக்கிற ஆளா பார்த்துதான் நீ காதலிக்கணும். நீ எப்படி இருக்கியோ அப்படியே அவன் உன்னை ஏத்துக்கணும். குண்டு, ஒல்லி, கருப்பு, வெள்ளை எதையும் அவன் பெருசா நினைக்க கூடாது. எப்பவும் அவன் உன் கூடவே வரணும். இப்படி, அதாவது உன்னுடைய ஃப்ரெண்டா, அத என்ன சொல்லுவாங்க? பார்ட்னர். பார்ட்னர். புரிஞ்சுதா? பார்ட்னர். பார்ட்னர், குற்றவாளியை பிடிக்க நீங்க ரெடியா? எஸ் பார்ட்னர். அதுவும் கடவுளே அறிமுகப்படுத்தினவனா இருக்கணும். அவனுக்கு உன்னை பத்தி மட்டும் கவலை இருக்க கூடாது. நீ யாரெல்லாம் நேசிக்கிறியோ எல்லார பத்தியும் கவலைப்படணும். தேவிகளே, இன்னைக்கு நீங்க ரொம்ப பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. வாங்க ராதா, உங்க வாகனம் உங்க சார்பா 2 பேர் தயாரா இருக்க. எப்பவுமே உன்னை பாதுகாக்கிறவனா இருக்கணும். நீ கீழே விழுந்துட்டேனா உன்னை வந்து தூக்கணும். உன்னோட கனவை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ அந்த அளவுக்கு அவனும் அதை நேசிக்கணும். இந்த சிவா இருக்கிற வரைக்கும் சக்தியுடைய எந்த கனவு நிறைவேறாம இருக்காது. அவன் சிவன மாதிரி அப்பாவியா இருக்கணும். ஆனா டைம் வரும்போது தாண்டவம் ஆடணும். நீ எப்போ பிரச்சனையில இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி, டப்புன்னு வந்து நிக்கணும். மந்திரம் பண்ண மாதிரி, சரியா? அவனை பார்த்த உடனே உன் மனசு அப்படியே பூந்தோட்டமா மாறிடணும். அவனை பார்த்து வாவ் நீ சூப்பர் பான்னு சொல்லணும். உன்ன மாதிரி வேற யாரும் இல்லைன்னு சொல்லணும், சரியா? கடவுள் யார காட்டுறாரோ அவர் மேலதான் உனக்கு நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா இந்த உறவை அந்த கடவுளே உருவாக்கி இருக்காரு. என்ன யோசிக்கிற சக்தி? கடவுள் எல்லாம் பிளான் போட மாட்டாரு.
நான் தான் போடுவேன். எனக்கு தெரியும் அந்த சென்டி சிவா உங்களை என்னைக்குமே வீட்டை விட்டு வெளியே போக விட மாட்டான். அதனாலதான் நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தேன், எதுவும் செய்யாம. இனிமே நீங்க இந்த வீட்ல நிம்மதியா இருக்கலாம், வயிறு நிறைய சாப்பிடலாம், கூடவே இந்த மந்திரா புகழ பாடிக்கிட்டே இருங்க. உங்க புகழ் பாடணும், அறையும் வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்க வழக்கமா கை விட்டுட்டு போயிருவீங்க. அந்த சிவாக்கு தான் நான் நன்றி சொல்லணும், ஏன்னா அவன் தான் என்னை காப்பாத்தினான். இல்லைன்னா இன்னைக்கு நானும் நந்துவும் ஃபுட்பாத்ல நின்னுட்டு இருப்போம். கஷ்டமா இருக்கா பத்மாக்கா? நீங்க மந்திரா டீமை விட்டுட்டு சிவா டீம்ல போய் ஜாயின் பண்ணிடுவீங்களா என்ன? நீங்க அப்படி எப்பவும் செய்ய மாட்டீங்க. நீங்க அந்த அளவுக்கு ஒண்ணும் முட்டாள் இல்லையே. ஏன்னா நான் என்னோட எதிரிகளை என்ன பண்ணுவன்றது உங்களுக்கே நல்லா தெரியும்லக்கா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்லக்கா, மாமா, சிவா, உங்க பெரிய அண்ணி, ஒரு காலத்துல அவங்கெல்லாம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஆனா என்னோட பார்வைப்பட்டதும் பவர் போயிடுச்சு. ஆனா நீங்க இருக்கீங்களே, நீங்களே ரொம்ப பலவீனமான ஆளு. இப்ப உங்களை டெஸ்ட்ராய் பண்ண எனக்கு 2 செகண்ட் கூட ஆகாது. அத்தை என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்குல்ல? இன்னொரு தப்பு நடந்துச்சுன்னா இந்த மாதிரி தப்பு மறுபடியும் நடந்துச்சு, அதுக்கப்புறம் நான் இவளை இங்க பத்மா அத்தையே இந்த வீட்டுக்கு டாடா பாபாய் சொல்லிருவாங்க, அதுக்கு நான் கேரண்டி. சோ இப்ப நீங்களே டிசைட் பண்ணுங்க, டீம் சிவாவா இல்ல டீம் மந்திராவா? என் பொண்ணு எப்படி அசந்து அழகா தூங்குறா பாரு. இன்னைக்கு இவ மனசுடைஞ்சது மட்டும் இல்ல, இவளுடைய கனவு உடைஞ்சு போச்சு. ஏய் சக்தி, ஏய் சக்தி, அடியே சக்தி. என்னடி நடக்குது? ஹலோ சக்தி, ஹாய். சாரி அண்ட் தேங்க்யூ. சாரி எதுக்குன்னா நான் உனக்கு இவ்வளோ லேட்டாக ஃபோன் பண்ணிட்டேன். அண்ட் தேங்க்யூ எதுக்குன்னா நீ ஃபோன் எடுத்ததுக்கு. ஆனால் உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு. நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? உன்னோட சித்தியை நினைச்சுதான். உன் சித்தி உன்னை இந்நேரம் சட்னி ஆக்கியிருப்பாங்க. நீ வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதுமே உன் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிருப்பாங்க. சரியா? இல்ல டாக்டர் சிவா, என் சித்தி ஒன்னும் அப்படி இல்லையே. அவங்க தாய் பாசத்தோட சிகரம். அவங்க அன்பு தெய்வம். அன்பு தெய்வமா? சக்தி, நீ பொய் சொல்றியா? அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்து என்னோட பாட்டியை சந்திச்சல்ல, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? உன்னோட சித்தி உன்னை அடிப்பாங்கன்னு சொன்னல, அப்புறம் என்ன? செருப்பை எடுத்து நச்சு நச்சுன்னு அடிப்பாங்கன்னு சொன்னல. அத நானும் பார்த்திருக்கேன். அவங்க கண்ணெல்லாம் பெருசாச்சுன்னா அவங்க கண்ணுல இருந்து ஏதோ லேசர் வர்ற மாதிரி இருக்கும். டாக்டர் சிவா, டாக்டர்
சிவா நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? நான் கரெக்டா தான் சொல்றேன். அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா புல்லட் ட்ரெயின் மாதிரி சல்லுன்னு போயிருவாங்க. நான் சரியா தான் சொல்றேன். டாக்டர் சிவா நீங்க கூட தான் ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றத கேளுங்க. இந்த மண்டபோட சிம்பிள் பாத்துர்க்கல்ல, அதோட மூஞ்சி கிட்ட இப்படி 2 எலும்பு கிராஸ் ஆயிருக்குமே. அவங்க முகம் அப்படிதான் இருக்கு. டேஞ்சர் டேஞ்சர். அவங்கள பாக்கும்போது வில்லிய பாக்குற மாதிரியே இருக்கு. டாக்டர் சிவா நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். பை. ஏன் வந்துட்டாங்களா என்ன? ஹலோ, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வில்லி எப்பதான் சந்தோஷப்படுவாங்களோ? இந்த வில்லி சந்தோஷப்படுறா. பா, என்ன வச்சு நாவலே எழுதிட்டாரு டாக்டர் சிவா. என்னோட சின்ன சின்ன விஷயத்த கூட கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காரு. புத்திசாலிதான் பையன். உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. நீ என்ன யோசிக்கிற? நல்ல பையன் இல்ல, அதாவது சுத்தமான மனசு. யாரா இருந்தாலும் எந்த பாரபட்சமும் இல்ல. அவன் கண்ணை நான் பார்த்தேன். ரொம்ப உண்மையான பையன். புரியுதா? நல்ல பையன். நல்ல பையன் தான், ரொம்ப நல்ல பையன். ஐயோ, முடிய பாரு எப்படி வர வரன் புல்லு மாதிரி இருக்குன்னு. வா சித்தி. சரி சொல்லுங்க பத்மாக்கா, டீம் சிவாவா இல்ல டீம் மந்திராவா? டீம் மந்திரா. குட் கேர்ள். பத்மாக்கா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? சரி, அடுத்த பிளான் ஆரம்பிக்கலாம். ஹலோ மேம். அடுத்து நீ என்ன செய்யணும்னு சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க மேடம். புரிஞ்சுதா? சரிங்க மேடம், அப்படியே பண்ணிடுறேன். ஆனா சக்திக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும்ல? உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். யாராவது என்கிட்ட அதிகமா கேள்வி கேட்டா என் பதில கேட்கறதுக்கு அவங்கள இல்லாமலேயே பண்ணிடுவேன். உனக்கு சக்தியோட கல்யாணம் நடக்கும்னு நான் தான் உன்கிட்ட ஒரு முறை சொல்லிட்டேன்ல. அதனால நீ வாய மூடிக்கிட்டு நான் எப்படி சொல்றேனோ அப்படி செய். புரியுதா? எஸ் மேம். குட். நீ சொன்னது உண்மைதான். டாக்டர் சிவ் நல்லவர் இல்ல, ரொம்ப நல்லவர். ரொம்ப வெள்ளையா, அழகா, புத்திசாலியா, பார்த்தாததுக்கு டாக்டர் வேற. யாருக்கு வேணாலும் அவர் மேல காதல் வரும். கரெக்ட் தான். ஆனா உனக்கு வர வேண்டாம் என்ன? இல்ல சித்தி, நான் ஒண்ணும் இல்ல, அது அப்படி சொல்லல. உனக்கு தான் தெரியுமே, நான் டீம் லவ் ஸ்டோரி பக்கம் தான். எனக்கும் உன் சித்தப்பாக்கும் லவ் மேரேஜ் தானே. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? எங்க ஊர்லயே எங்க லவ் ஸ்டோரி செம ஃபேமஸ். எங்க லவ் ஸ்டோரி எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதோட பாதி லவ் ஸ்டோரி என் ஊர்ல, பாதி லவ் ஸ்டோரி இந்த ஊர்ல. அதனால காதல் பூ எங்க பூத்தாலும் சரி, எனக்கு தான் முதல்ல வாசனை வரும். அது வந்து சித்தி, எல்லாமே எனக்கு நல்லா புரிஞ்சிரும். நானும் உன் சித்தப்பாவும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்ல? ஏன் சொல்றேன்னா, நான் எப்படி இருக்கேன்? ஒரு கலர் டிவி மாதிரி. ஆனா உங்க சித்தப்பா பிளாக் அண்ட் ஒயிட். 2 பேர் உலகமும் வித்தியாசமானது. ஆனா தகுதி ஒண்ணு. டாக்டர் சிவாவுக்கும் நம்ம தகுதிக்கும் எப்படி பார்த்தாலும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க பாருடி, அது இந்த காதல் இருக்கே, பணக்காரன் ஏழை, கிளாஸ், ஸ்டேட்டஸ்
அது எல்லாமே மீறின விஷயம். ஆனா அப்படி இல்ல. ஒவ்வொரு அழகான லவ் ஸ்டோரி இருக்கே டிராஜடியில தான் எப்பயும் முடியும். ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, அம்பிகாவதி அமராவதி எல்லாருடைய அழகான லவ் ஸ்டோரி டிராஜடியில தான் முடிஞ்சிருக்கு. அதனால என் பொண்ணுங்களுக்கு லவ் ஸ்டோரின்னு ஏதாவது இருந்ததுன்னா அது டிராஜடியா மாறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சித்தி, டாக்டர் சிவாவுக்கும் எனக்கும் நடுவுல எந்த லவ் ஸ்டோரியும் இல்ல. நாங்க ஜஸ்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? அதான் சினிமாவுல சொல்லுவாங்கல்ல, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஃப்ரெண்டா இருக்க முடியாது. அட என்னம்மா, எத்தனை பேருக்கு நீ இதை சொல்லி புரிய வைப்ப? மத்தவங்கள விடு, ஒரு முறை நீ உன் மனசையே கேட்டு பாரு. நீங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானா?